ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இலக்கணத்திலிருந்து தொகைநிலை தொடர்கள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். இரு பெயரொட்டு பண்பு தொகை. பண்பு தொகை ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பனை மரம், மாமரம். மரம் என்பது பொது பெயர். இப்போ பார்த்தீங்கன்னா பனை மரம், இதுலேயும் மரம் இருக்குது, மாமரம் மரம் இருக்குது. இது வந்து பொது பெயர். பனை மா என்பது சிறப்பு பெயர். பனை என்பது மரங்களுள் ஒன்றினை குறிக்கும் சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவதை இரு பெயரொட்டு பண்பு தொகை என்பர். இந்த கொஷின் ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது உவமை தொகை. மலர் விழி. மலர் போன்ற விழி என்ற பொருள் தருகிறது. மலர் போன்ற என்பது இடையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இடையில் போன்ற என்னும் ஊம உருவு மறைந்து வந்துள்ளது. ஊமைக்கும் ஊமேயத்துக்கும் இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய ஊம உருவு